இல்லை மணி சென்டரே கிடையாது பாவம். அதுவே பொங்கலையும் புளியோதரையும் சூடத்தையும் சாம்பிராணியும் ஆட்டையை போட்டு சோறு தின்னுக்கிட்டு இருக்காரு. ஏவாவேலுடைய அரசியல் இதுங்கிறது ஆக்சுவலாக கள்ளசாராயம் காய்ச்சினது. எந்த ரவுடியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ரவுடியும் ஒருத்தன் பேச்சு கட்டுப்படுவானா சேகர் பாபுங்கிற அளவுக்கு குருமாயிட்டார். அது காசு வச்சுக்கிட்டு உருட்டுறாரு. இன்னைக்கும் இப்போ பிரேமலதாவை கூப்பிட்டு வந்தது அந்த ஆள் பண்ண வேலை தான், தெலுங்கு லாபி. அதுவும் அதான். இப்போ அந்த அறிவாலயத்தில் கரண்ட்டு சம்பளையிலேருந்து கரண்ட்டு பில்லு கட்டுறதுலேருந்து அங்கே சம்பளத்தில் ஸ்டாலின் வீட்டில் வேலை செய்கிறவங்க சம்பளம் கொடுக்குறதுலேருந்து மல்லிகை ஜாமான் வாங்கி வைக்கிற வரைக்கும் ஏவாவேலு தான். இப்போ இந்த வேலை பார்க்கறதுனால தான் இவருக்கு இந்த அளவுக்கு ஒரு ஃபெமிலியாரிட்டி கொடுத்து வச்சுருக்காங்களே தவிர, இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க என்னங்க நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குறவங்க கீழே கமெண்ட்டில் வருவான், என்னடா நேரு ஏவாவேலு சேகர் பாபா மட்டும் தெலுங்கு லாபிங்கிறீங்க, சிஎம்ஏ தெலுங்கு லாபி தானேமா. திமுக சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு கடுமையாக திமுக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க 2 நாளைக்கு முன்னாடி கூட. ஆனால் இங்கே வந்தோன்னா முதலமைச்சரை பார்த்தோன்னா சிரிக்கிறாங்க, முதலமைச்சரை பார்த்து அந்தம்மா சிரிக்கலாம், ஆனால் முதலமைச்சர் சிரிக்கிறார். ஏன் அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டி உங்களுக்கு வேண்டியவங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர். ஆக்சுவலாக திமுகவோட பவர் சென்டராக இருக்கிறது இப்போ 3 பேர் வந்து சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஏவாவேலு, இன்னொன்று வந்து KN நேரு அவர்கள், அப்புறம் PK சேகர் பாபு அவர்கள். KN நேரு குறித்து நீங்கள் நிறைய பேசிட்டீங்க, ஏவாவேலு குறித்து இந்த வீடியோவில் வந்து பேசுவோம். ஆக்சுவலாக சாதாரணமாக கேவலமாக இருக்குவே, வாழ்க்கை வரலாறு சொல்கிற அளவுக்கு அவர் ஒன்றும் பெருசாக பிடிக்கலாங்கிற மாதிரி இல்லை. இந்த பவர் சென்ட்ரிக் ஃபேக்டர்லேயே எனக்கு ஒரு டவுட்டு. நான் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோன்னா சபரீசன், துர்கா ஸ்டாலின், உதயநிதினு போக போகிறீங்கன்னு நினச்சேன். இல்லை சேகர் பாபு வந்து அந்த அளவுக்கு பவர் சென்டர்லாம் கிடையாது. மணி சென்டர் வச்சுக்கலாமா? அதான் இல்லை மணி சென்டரே கிடையாது பாவம். அதுவே பொங்கலையும் புளியோதரையும் சூடத்தையும் சாம்பிராணியும் ஆட்டையை போட்டு சோறு தின்னுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட காசு பெருசு. அவர் யூஸ்வலாகவே நீங்கள் அமைச்சராக இருந்து இலாக்கா மூலம் சம்பாதிக்கிறதுன்னு ஒரு பெரிய டீம் இருக்குது. ஆனால் அவருக்கு வந்து வரது ஃபுல்லாகவே கட்ட பஞ்சாயத்துல இருந்து வர பணம் தான். இப்போ வட சென்னையை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே சீஷோர் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கண்ட்ரோல் பண்ணாலும் சரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். கோல்டு ஸ்மக்லிங் இப்போ ஏர்போர்ட்டில் தான் பிடிக்க முடியுமே தவிர இங்கே எல்லாமே வரும். ட்ரக்ஸ் வரும், வெப்பன்ஸ் வரும், கோல்டு வரும். இது செய்கிறவங்களுக்குன்னு ஒரு நொட்டோரியஸ் இருக்கும், அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும். அது மாதிரி இந்த நைட்டு ஒயின் ஷாப் நடத்துறது, ஸ்பா, மசாஜ், அப்புறம் அந்தந்த ஏரியாவில் எதாவது ட்ரெண்டிங்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது. அதை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு சேகர் பாபுக்கு உட்காந்த இடத்துல நாளைக்கு அந்த வட சென்னையவே அவர் தான் கண்ட்ரோல் வச்சுருக்காரு. அங்கே இருக்கிறவன் வந்து ஒரு ரவுடி வந்து இன்னொரு ரவுடி பேரை கட்டாக பயப்படுவான், இன்னொருத்தன் பேரை கட்டாக பயப்படுவான். திடீர்னு நேற்றுக்கு வந்து ஒருத்தன் பெரிய ரவுடியை போட்டு அவன் திடீர்னு நாளையிலேருந்து 4 ரவுடிங்குவான். ஆக்சுவலாக அந்த புதுக்கோட்டையில் தனுஷ் பண்ணுற அதே வேலைகள் வட சென்னையில் நடக்கும். எந்த ரவுடியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ரவுடியும் ஒருத்தன் பேச்சு கட்டுப்படுவானா சேகர் பாபுங்கிற அளவுக்கு குருமாயிட்டார். ஓகே ஓகே. அவரை மீறி பண்ண முடியாது. அதனால அதில் மால் ஓடுதே தவிர HRNC பொறுத்த வரைக்கும் இவர் நிறையா காசு, கோயில் காசு ஆட்டையை போடுறாரு, அது இதுன்னு அலிகேஷன்ஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நாளைக்கு வந்து பெரிய அமைச்சர்கள் சம்பாதிக்கிற அளவுக்கு ஈடாகுமானா ஆகாது. அது அவருக்கு ரொம்ப ட்ரை ஆகுதுங்கிறதுனால தான் அவர் துர்காமாட்டக்கு ரொம்ப கெஞ்சி குத்தாடி இந்த CMDA வாங்கினார். அந்த CMDAலையும் என்ன அப்படின்னா இந்த அப்ரூவல் எல்லாம் இப்போ CMDA அப்ரூவல் வாங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு இந்த ரேரா மாதிரி இந்த CMDAல வாங்குறாங்களே, அதுக்கு உட்காந்த இடத்துல காசு பார்த்துக்கலாமே தவிர. பட் பவர் சென்ட்ரிக்காக இருக்காரா அப்படின்னா நான் தான் சொல்கிறேன்ல, உதயநிதியோடைய PA, உதயநிதியை கூட கொடுங்க, உதயநிதி வம்பிழ்த்தாரு, அது அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வேற. என்னன்னா இவர் சேகர் பாபு வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் தலைவன் தான் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிப்பார், அதனால பார்ட்டிக்கு போயிட்டு வந்தாரா, ஹேங் ஓவரில் இருந்தாரான்னு தெரியல, ஏதோ சாயங்காலம் ப்ரோக்ராம் வரணும் போல் அவர் லேட் ஆகிடுச்சு. இவர் சேகர் பாபு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப அவர் ஏதோ PA செந்தில்னு சொல்லி, ஆக்சுவலாக இவங்க அந்த கம்யூனிட்டியே பார்க்க மாட்டேன் அப்படிங்குவாங்கல்ல. ஆனால் இவர் என்ன இசைவேளாளர் கம்யூனிட்டிலேயே தான் இவர் PA. இப்போ கலைஞருடைய PA சண்முகநாதனும் அதே சமுதாயம், இப்போ உதயநிதியோட PA செந்திலும் அதே சமுதாயம். இப்போ திடீர் தளபதியும் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தெரியுமா? அதாவது இப்போ ஜனநாயகனை காலி பண்ணுறதுக்கு ஒருத்தர் உருவாக்குறீங்க, அந்த திடீர் தளபதியும் நாளைக்கு இசைவேளாளர். அந்த ஜாதியில இருக்கிறவனை தான் இவங்க குரூம் பண்ணவே செய்வாங்க. அப்ப திடீர்னு செந்தில் என்ன பண்ணிடுறான், சேகர் பாபு கிட்ட போன்ல பேசுறப்ப ஒரு மேல வாயா போயா, நான் யார் தெரியுமா அப்படி இப்படின்னு இருக்காரு, உன்னால முடிஞ்சதை பாத்துக்கன்னு சொல்லி ஏதோ வார்த்தைகளை விட்டுட்டு வச்சிடறா. அப்படி இவர் ரொம்ப கடுப்பாகி சேகர் பாபு நேர்ல கிளம்பி போறாரு உதய பார்க்க. இவர் பாட்டுக்கு டக்குன்னு கார் ஏறி, இவர் வர இந்த பக்கத்து வராரு, இவர் பாட்டுக்கு இந்த பக்கத்து டோர்ல கார் ஏறி போயிடுறாரு. இவர் கார் எடுத்துட்டு திரும்பி பின்னாடியே போறாரு. இவர் மேடையில கூட அவர்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசல. மைக்கில் பேசுறப்ப செந்தில் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடந்துக்காங்க. செந்தில் என் பொண்டாட்டி மாதிரின்ட்டாரு. நீங்க சொல்ற பவர் சென்ட்ரிக்கா இருந்தா
என் ஒரு பிஏ விட்டுக்கிட்டு உன்னை அசிங்கப்படுத்துறாங்க. ஆனா நாளைக்கு இந்த பவர் சென்டருக்கு என்ன பண்ணுச்சு? ஒன்றும் செய்யலை. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கேயே பாதி சென்னையை பொறுத்த வரைக்கும் மாசு தான், பாதி சென்னையை பொறுத்த வரைக்கும் சேகர் பாபு தான். இந்த மேயர் வந்து இவர் சொன்ன ஆளை போட்டதுனால இப்போ கொஞ்சம் அந்த மாநகராட்சி வட்டாரத்தில் அவருடைய கை ஓங்கியிருக்கே தவிர, பட் கட்சிக்குள்ளார சேகர் பாபு நினச்சதை செய்ய முடியும். அவர் பவர் சென்டருக்குலாம் நம்மளால சொல்ல முடியாது. நேருவை பொறுத்த வரைக்கும் அதான். இல்லை, இப்போ ஆரம்பத்தில் வந்து போஸ்டர் ஒட்டிட்டு இருந்த ஆளு தான் சேகர் பாபு அவர்கள். இப்போ அவருக்கே வந்து நிறைய கோடிகள் வந்து சொத்து, அவருக்கே இப்போ நிறைய போஸ்டர் ஒட்டுற நிலைக்கு ஆயிடுச்சு. அதெல்லாம் கரெக்டு தான். அந்த டைம் வந்து அவர் அதை குரூம் பண்ணிக்கிட்டாரு. பட் நீங்க சொல்ற மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு. நீங்க சொல்ற இடத்துல இருந்து இப்ப நான் சொன்ன இடத்துக்கு வந்திருக்காரு. ஆனா நீங்க சொல்ற அளவுக்கு திமுகவோட பவர் சென்டர் ஆயிட்டாருங்கிற அளவுக்குலாம் இல்ல. அவரை இப்ப நீங்க சமீபமா கேமரால அதிகமா பாக்குறதுனால நீங்க அப்படி நினைக்கிறீங்க. அதிமுகவில் இருந்து வரக்கூடிய எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செஞ்சு திரும்பி அறிவாலயத்துக்கு கூட்டு வரதுக்கு அவருக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க. ஏன்னா அவர் ஏற்கனவே ஏடிஎம்கேல பயணித்தவர், இவங்க எல்லாத்திட்டையும் நல்ல பழக்கமானவர். அதனால நாளைக்கு இவரை போய் நீங்க கூட கூட்டு போய் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணி அறிவாலயத்துக்கு கூட்டுவான்னு சொல்றாங்களே தவிர, பட் அவருக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கிறதா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. கேஎன் நேருவை பொறுத்த வரைக்கும் ஒரு மாவட்ட செயலாளராக நீங்க சொல்ற மாதிரி அவர் போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருந்தாருன்னா இவர் மிளகா மண்டி வச்சிருந்தாரு, புல்லட்டில் போயிட்டு இருந்தவர். இன்னைக்கு அவர் வச்சிருக்க கார்களே நாளைக்கு குறைந்தது எனக்கு தெரிஞ்ச 40-50 கோடி ரூபாய்க்கு வெறும் கார் மட்டும் வச்சிருக்காரு. ஓகே, இவரோட வருமானமும் வெறும் பெரிய பெரிய இலாக்காக்களில் நாளைக்கு எல்லாம் நீங்க ஒரே ஒரு சிங்க் இப்ப நீங்க சொன்ன 3மே வந்து தெலுங்கு லாபி, 2 நாயுடு, ஒரு ரெட்டியாரு. ஸோ அந்த மைனாரிட்டி ஃபேக்டர் இந்த பெரிய மெஜாரிட்டி கம்யூனிட்டியில் இல்லாமல் இங்கே வந்து பெரிய லாபி பண்ணதில்ல. நேரு வந்து அங்கே பெரிய இலாக்காக்களை அமைச்சராக இருந்து கோடி கோடியாக பணம் சம்பாரிச்சு இவங்க எல்லாமே 3 பேருமே வந்து ஒரே ஒரு விஷயத்தில் பேசும் பொருளாக இருக்கிறாங்க, பணம். நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்க மாட்டேங்கிறீங்க. நேருவாச்சு முதன்மை செயலாளர், ஏவாவளி எல்லா நேரமும் அறிவாலயத்திலே எல்லா கட்சிகளோடையும் கூட்டணி பேசுகிற இடத்துல கூட இருக்கிறாருல்ல. ஆனால் அவருக்கு பெரிய கட்சி பொறுப்பு கிடையாது. ஏன்னா அவருக்கு பணம் தான் பொறுப்பு. அவருடைய அரசியல் பாதையை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிரிச்சிருவீங்க. சொல்லுங்க. இல்லை அவரு இப்போ நம்ம சேகர் பாபுவை கூட ஒரு பெரிய லாஜிக்கலாக பேசலாம். இப்போ நேருவோடைய தந்தையார் காங்கிரஸ்ல இருந்தார். நேரு வந்து இப்போ அதுக்கப்புறம் திமுகவுக்கு வராரு. அன்பில் தர்மலிங்கம் 86ல் அவர் யூனியன் சேர்மன் ஆக்குறாரு. அதுக்கப்புறம் 89ல் அன்பில் பொய்யாமொழி அவர்கள் அவர் எம்எல்ஏ ஆக்குறாரு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அவருக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கிறாரு. வைகோ இவர் அன்பில் தர்மலிங்கம் இறந்துடுறாரு. என் செல்வராஜ் மதிமுக பிரிஞ்சப்ப போயிடுறாரு. அந்த டைமில் இவர் மந்திரியாக இருக்கிறாரு, மாவட்ட செயலாளரை பிடிக்கிறாரு. அப்படியே 25-30 வருஷம் ஹோல்டு பிடிச்சிடறாரு. கரெக்டாக இவர் 89ல் அசம்பிளிக்குள்ளார நுழையிறப்ப தான் ஸ்டாலினும் அசம்பிளிக்குள்ளார நுழையிறாரு. ஸோ அந்த ஏஜ் ஃபேக்டர்னால இவங்கெல்லாம் கலைஞர்கிட்ட நெருங்கினதை விட முதலமைச்சர்கிட்ட அதிகமாக நெருக்கமாக இருந்து இவரோடைய அனுகிரகத்தை வச்சுக்கிட்டு இந்த பொன்முடி, ஏவாவேலு, நேரு எல்லாமே வந்து இவரோடைய டீம் ஃபேக்டர் ஆயிட்டாங்க. இவர் கைக்கு தான் கட்சி வரும், நம்ம இவரை வச்சு சர்வைவ் ஆகிக்கலாங்கிற மாதிரி. இந்த குடும்பத்தை சமாளிக்கிறதுக்கும் தன்னை உயர்த்திக்கிறதுக்கும் அடிக்கிற பணத்தில் நாளைக்கு அவங்களுக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டா நல்லவன் அப்படிங்கிறப்ப இவருக்கு எந்த அளவுக்கு இவ்வளவு சொத்துக்கள் சேர்ந்ததோ அந்த அளவுக்கு அவங்களுக்கும் சேர வேண்டியதை சேர்த்து தன்னிலேயே உயர்த்தி கொண்டார். 65 முதல்ல 23 மாவட்ட செயலாளரில் ஒருத்தராக இருந்தார். அப்புறம் 65 மாவட்ட செயலாளரில் ஒருத்தராக இருந்தவர். இன்னைக்கு கட்சியில் முதன்மை செயலாளராக டாப் 3ல் ஒருத்தராக இருக்கிறாரு. அமைச்சரவையிலையும் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின், துரைமுருகன், நேரு டாப் 3ல் ஒருத்தருங்கிற அளவுக்கு போனது எல்லாமே பொருளாதார ரீதியான வளர்ச்சி தான். ஏவாவேலுடைய அரசியல் இதுங்கிறது ஆக்சுவலாக கள்ளசாராயம் காய்ச்சினது. ஆரம்பத்துல வந்து மெக்கானிக் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது ஃபர்ஸ்ட் பஸ் கண்டக்டர், ரஜினி ஃபிளாஷ்பேக், பஸ் கண்டக்டர். அதுக்கப்புறம் மேல அது நிறைய நீங்க உங்களுக்கு தெரியும். அந்த இப்பயே எனக்கு தெரிஞ்ச இப்ப என் டிரைவர்லாம் மெக்கானிக் வேலையை நல்லா பார்ப்பான், ஆனா வண்டி ஓட்டுறப்ப கொஞ்சம் தடுமாறுவான். அது மாதிரி இந்த கண்டக்டருங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் அந்த ஒயரிங் கீரிங்லாம் தெரியுமில்ல, ஒருவேளை அந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. பட் ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் கண்டக்டர். அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் படிப்படியா உயர்றாரு. அதுக்கப்புறம் மேலே கள்ளசாராயம் காய்ச்சுறாரு. அதுக்கப்புறம் மேலே சில படங்கள் வருது. அப்புறம் படம் இன்வெஸ்ட் பண்றாரு, படத்துக்கு ஃபினான்ஸ் மாதிரி. அதனால கொஞ்சம் உள்ளுக்குள்ளார அந்த ஊடுருவாரு. அவர் தன்னை வந்து ப்ரொடியூசராக தான் அந்த சமயத்துல அடையாளப்படுத்திக்கிறாரு. இவர் முதல்ல வந்து ஒரு கட்சியில சேர்றாரு. யாருன்னா பாக்யராஜ் கட்சியில. ஓகே, இப்ப அதுக்கு முன்னாடி அதிமுகல சேர்ந்து எம்எல்ஏ அதெல்லாம் இல்ல. அதுக்கு முன்னாடி எல்லாம் இதான் இவர் ஏடிஎம்கே ப்ராடக்ட் எல்லாம் இல்ல. அதுக்கப்புறம் தான் ஏடிஎம்கேக்கு வராரு. இப்ப சேகர் பாபு ஜெயலலிதாவே பார்த்து வியந்த ஒரு தலைவர். நாளைக்கு வந்து உண்மையிலேயே வரலாற்றுப்படி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து வெளியில் யார் போனாலுமே அந்த அம்மா பொருட்படுத்த மாட்டாங்க. அந்த அம்மா தூக்கி அடிக்கும், போனாலும் பாடான்னு போவோம். ஒரே ஒரு ஆளுகிட்ட மட்டும் அந்த அம்மா ஃபோன் பண்ணி போகாதீங்க, அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க அப்படின்னு சொன்னது சேகர் பாபு கிட்ட தான். அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஃபேக்டர் வச்சுருந்தாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் சேகர் பாபுவோடைய வளர்ச்சியினால் ஜெயலலிதாவுக்கு ஒரு பிடித்த அரசியல்வாதியில் அவர் பட்டியலில் இருந்தார். அந்த ஆள் வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஏடிஎம்கேனா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதிமுகலேருந்து விலகிறதுக்கு காரணம்
அது அந்த அம்மா நிறைய கண்டிஷன்ஸ் கூட உங்களுக்கு தான் தெரியுமில்ல. திடீர்னு யாரையாவது இவருக்கு எப்பயுமே சேகர் பாபுக்கு தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கலனாலும், தனக்கு வளர்ச்சி கொடுக்கலனாலும், தான் கீழே இருக்கிறவனை மேலே நீ தூக்கி விடக்கூடாதுன்னு நினைப்பாரு. ஜெயலலிதா அந்த வேலை நிறையா பார்க்கும். இப்போ நீங்கள் சொல்றீங்களா, இப்போ ராஜேந்திர பாலாஜி தான் போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அவர்கிட்ட இல்லாத சொத்து இல்லைங்கிற மாதிரி எங்கேயோ இருப்பான், திடீர்னு அவனை தூக்கிட்டு வந்து நாளைக்கு மந்திரிங்கல்ல. அதனால அந்த மனவிரக்திகளான்னு தெரில. ஆனால் அவருக்கு பெரிய ஒரு சில வருத்தங்கள் அதிமுக மீது இல்லை. அந்த சமயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் உடன்படலை, அப்போ டக்குன்னு வெளியேறாரு. ஆனால் ஏவா வேலுவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவர் ஏடிஎம்கே ப்ராடக்ட்னீங்கன்னா, ஏடிஎம்கேக்கு இதை விட கேவலம் இல்லைங்கிற மாதிரி தலைவன் போகாத கட்சி கிடையாது. பாக்யராஜ் கட்சியில் அவர் வந்து மாநில இந்த ரசிகர் மன்ற கொள்கை பொறுப்பு, ஆமாம், ஃபர்ஸ்ட் ரசிகர் மன்ற தலைவராக ஏதோ பொறுப்பில் இருக்கிறாரு. அதுக்கப்புறமேல கொள்கை பொறுப்பு செயலாளர் ஆகிறாரு. அப்புறம் அதுலேருந்து டிஆர் கட்சிக்கு வராரு. டிஆர் கட்சியில் பொறுப்பில் இருக்கிறாரு. அதுக்கப்புறமேல தான் நாளைக்கு ஏடிஎம்கேக்கு போறாரு. அதுல இருந்து இங்க வராரு. இங்க வந்ததுக்கு அப்புறமேலும் எல்லாமே இந்த 2ஆம் நம்பர் தொழில தனக்கு உண்டான வருமானங்களை வைத்து பிழைத்தவர். நாளைக்கு திமுக வந்ததுக்கு அப்புறம் எதாவது காசு பார்க்குற அவருக்கு நீங்க நிறைய திமுக காசு நிறைய தின்றுருக்காரு. போன தடவையே வந்து ஒரு 1000 கோடி அமுக்கிட்டு போயிட்டாரு. அதனாலதான் சபரீசனுக்கும் அவருக்கும் நடுவில் முட்டிக்கிட்டது. இன்னைக்கு வரைக்கும் அவரை பெரிய பொறுப்புகள் கொடுக்காம, ஆக்சுவலா இவரை பொருளாளராக போடுற அளவுக்கு இருந்துச்சு. ஆனா அதை ஏன் போடாம இருந்ததுன்னா அதுதான், இவங்க ஒரு 3 இடத்துக்கு பணம் பிரிச்சு விடுறாங்க, ஏதோ ஒரு பல்கான அமௌண்ட்டை. ஒருத்தர் வந்து ஒரு சாமியார்ட்ட கொடுத்து வச்சிடறாரு, அது பத்திரமா இருக்குது. இன்னொருத்தர் வேற ஒரு பிஸ்னஸ்ல போடுறாரு, அவரு மந்த்லி ஒரு ரீசனபிளான ஒரு ரெவென்யூ கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இவர் வேலுகிட்ட போன பணத்தை இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஈரோடுல ஒரு தொழிலதிபர்கிட்ட கொடுக்குறாரு. அந்த தொழிலதிபர் என்ன பண்றான், நிறைய பேருக்கு மெசேஜஸ் வந்திருக்கும், உங்களுக்கே கூட வந்திருக்கும். நீங்கள் ரொம்ப மினிமம் இன்ட்ரெஸ்ட்டில் மினிமம் டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு பணம் தரும். அதாவது இப்போ ஒரு கம்பெனி நடத்துறீங்கன்னா 3 செக் லீஃபில் மட்டும் இருந்தால் போதும், கம்பெனியோட சர்டிஃபிகேட்டு கூட பணம் கூட அது அப்படிலாம் கொடுக்கவே மாட்டான். நாளைக்கு நான் 3 லட்சம் வேணுமா 10 லட்சம் வேணுமா மினிமம் இன்ட்ரெஸ்ட்டில். ஆனால் பணம் எப்படி ரிட்டர்ன் எடுப்பேன் அப்படின்னா, உன் அக்கௌண்ட்டில் செக்கை போட்டு கலெக்ஷன் போட்டுக்குவேன். புரிதலுக்கு சொல்லணும்னா 3 லட்ச ரூபா நான் கடன் வாங்குறேன், 3 செக்கு 1 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துருவேன். நீங்கள் மாதம் ஒரு செக்கு போட்டுக்குவீங்க. அப்போ 3 லட்சமும் உங்களுக்கு ஒயிட் ஆயிருதா? ஓகே, இப்போ எனக்கு வந்து நாளைக்கு அது பிளாக்கை ஒயிட் ஆக்கிடும், இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு வந்துடுது. அப்படிங்கிறப்ப எனக்கு பரவாயில்லையே, வெறும் சர்டிஃபிகேட் வச்சுட்டு கடன் கொடுக்குறான். இந்த மாதிரி ஒரு கும்பல் இறங்குச்சுல, அது ஏவா வேலை போனோம். அது திமுக சபரிசன் கொடுத்தது. இது கடைசியா என்ன ஆயிடுச்சு, அந்த நாமக்கல்காரன் செத்து போயிட்டான் கார் ஆக்சிடென்ட்ல. இவர் நாளைக்கு அவன்கிட்ட தான் கொடுத்து வச்சேன், அவனுக்கு தான் தெரியும், அந்த பணம் எனக்கு தெரியாதுன்ட்டாரு. இந்த சமயத்துல சபரிசன் அவரை கூப்பிட்டு கண்ணாமண்ணான்னு ஏறிடுறாரு. கிளம்பி வெங்காய நாயுடு கிட்ட போயிட்டாரு. துணை ஜனாதிபதியா இருந்தப்ப பிஜேபியில சேரவே போயிட்டார். நான் சொல்றது ரொம்ப நாளைக்கு முன்னாடிலாம் இல்ல, கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி டைட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பிஜேபியில ஜாயின் பண்றேன்னு போயிட்டார். பெரிய கொள்கைவாதிலாம் கிடையாதுங்க டுபாகூர். அது காசு வச்சுக்கிட்டு உருட்டுறாரு. இன்னைக்கும் இப்ப பிரேமலதாவை கூப்பிட்டு வந்தது அந்த ஆள் பண்ண வேலை தான், தெலுங்கு லாபி. அதுவும் அதான். நாளைக்கு வாசல்லே அறிவாலயத்தில் வந்து சால்வை போட்டு வரவேற்றது 2 பேர். எல்கே சுதீஷுக்கு சால்வை போட்டது KN நேரு, பிரேமலதாக்கு சால்வை போட்டது ஏவா வேலு. இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, என்னங்க நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குறவனா கீழே கமெண்ட்டில் வருவான், என்னடா வெறும் நேரு ஏவா வேலு சேகர் பாபா மட்டும் தெலுங்கு லாபிங்கிறீங்க, சிஎம்ஏ தெலுங்கு லாபி தானேவான். அதனால தான் இவர்களுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதாங்கிறதே தோணும். பிரேமலதா அவ்வளோ கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட கரூரில் வந்து நடந்த சம்பவத்துக்கு செந்தில் பாலாஜி காரணம், திமுக சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு கடுமையாக திமுக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க 2 நாளைக்கு முன்னாடி கூட. ஆனா இங்க வந்தோன்னா முதலமைச்சரை பார்த்தோன்னா சிரிக்கிறாங்க, முதலமைச்சரை பார்த்து அந்த அம்மா சிரிக்கலாம், ஆனா முதலமைச்சர் சிரிக்கிறாரு. ஏன் அப்படின்னா, உங்களோட கம்யூனிட்டி, உங்களுக்கு வேண்டியவங்க, உங்க பாசக்காரவங்க, இந்த 1000 முரண்பாடுகள் இந்த சீமான் கிட்ட இருந்தாலும், ஆனால் இந்த ஒரு விஷயத்துல நான் அதை அவர்கிட்ட உடன்படுறாங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளார அந்த ஒரு லாபி ஃபேக்டர். அது நாளைக்கு இந்த மைனாரிட்டி அந்த ஒரு தெலுங்கு லாபி தான் நாளைக்கு கிரியேட் ஆகுது. ஏவா வேலுவை பொறுத்த வரைக்கும் பெரிய கொள்கைவாதியும் கிடையாது சார். மேடையிலே சொல்றேன், நான் இப்போ நானே சொல்றேன், அந்த வெங்காய நாடு மேட்டர் சொல்லிடுறேன். இவரு போய் நின்னப்ப சிஎம்க்கு இந்த தகவல் வந்துருச்சு. அப்போ சபரிசன் கூப்பிட்டு சத்தம் போட்டு, நீ சும்மாரு, ஆளு ஜட்டு நாங்கள் போயிட்டானா அப்புறம் காசே வாங்க முடியாது, அவன் இங்கே இருந்தா நாளைக்கு எப்படியா இருந்தாலும் நம்மளால அவனை திரும்பி ரெக்கவரி பண்ண முடியும், நம்ம கிட்ட இருக்கிறப்ப தான் நம்மளால வசூலிக்க முடியும், அவங்க போயிட்டானா பண்ண முடியாது, அவசரப்படாதுன்னு சொல்லி தான் அவர் திரும்பி கூட்டிகிட்டு வந்து வேணும்னே தான் இந்த பொதுப்பணித்துறையை பிரித்து நாளைக்கு துரைமுருகன்ட்ட ஒன்றும் இவர்கிட்ட ஒன்றும் கொடுத்து, இப்போ அவங்க அந்த 5 வருஷம் மந்திரியாக இருந்தாங்களா, அந்த 1000 ரூபாய் எப்படி இருந்தாலும் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ முரசொலியிலேருந்து கலைஞர் டிவிலேருந்து எல்லாத்துக்கும் சம்பளம் போடுறதுலேருந்து கேமரா வாங்கி கொடுக்குறது, இப்போ அந்த சேனலோடைய ஒரு தோற்றமே மாறிடுச்சு பாருங்க. ஃபுல் எக்ஸ்பென்ஸு ஏவா வேலு. இப்போ அந்த அறிவாலயத்தில் கரண்ட் சம்பளையிலேருந்து கரண்ட் பில் கட்டுறதுலேருந்து அங்கே சம்பளத்தில் வேலை, ஸ்டாலின் வீட்டில் வேலை செய்கிறவங்க சம்பளம் கொடுக்குறதுலேருந்து மல்லிகை ஜாமான் வாங்கி வைக்கிற வரைக்கும் ஏவா வேலு தான். இப்போ இந்த வேலை பார்க்கறதுனால தான் இவருக்கு இந்த அளவுக்கு ஒரு ஃபெமிலியாரிட்டி கொடுத்து வச்சிருக்காங்களே தவிர, மற்றபடி வேலு தியாகியோ இல்லை கட்சிக்கு உழைச்சோ இல்லை நாளைக்கு சிறைக்கு சென்றோ
இல்லை உணர்வுபூர்வமாக அந்த மாவட்டத்தில் கட்சியை வளர்த்தலாம், இல்லை அவருடைய கட்சி கல்லூரிகளே எவ்வளோ பெருசு எங்கெங்கே வளர்ந்துருக்கு, எத்தனை கோடிகள். அதுதான் நானே கேட்க நினைச்சேன். சாதாரண இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க அவர் வந்து கள்ளச்சாராயம் காசிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு. இப்போ திமுகவோட இந்த மணி சென்டரா வந்து இருக்காரு. ஏற்கனவே வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தை வந்து இது வந்து தெலுங்கர் ஒரு மாவட்டமா மாறிடுச்சுன்னு வந்து சொல்றாங்க. எப்படி இதால வந்து இதெல்லாம் வந்து சாத்தியப்படுத்த முடிஞ்சது அவரால்? இல்லை அவங்க நான் சொல்கிறேன்ல, அந்த காசு வந்து எப்படி சம்பாரிச்சிருக்கு? இந்த மன்னர்கள் காலத்தில் ஏன் இந்த போர் தொடுக்கிறத எல்லாம் நாளைக்கு நிறுத்துவாங்க? இப்போ எப்படி நீங்கள் பிஜேபியை உள்ளே விட்டா நாளைக்கு இங்கே மும்மொழி கொள்கை வந்துடும், நாளைக்கு மதவாதம் வந்துடும்னு சொல்கிறீங்களா? இந்த மாதிரி பிறமொழியாளர்களை இங்கே நீங்கள் வாழ விட்டீங்க, ஆள விட்டீங்கன்னா என்ன ஆகும்? இப்போ இந்த வட இந்தியர்கள் வராத நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறான் பார்த்தீங்களா? அது ஏன்னா இப்போ இந்த பாருங்க, மெதுவாக வந்தாங்க. நாளைக்கு ஒரு பகுதியை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி திருவண்ணாமலைக்குள்ளார கோயிலுக்குள்ளார நீங்கள் போனீங்கன்னா, நான் தமிழ்நாட்டுக்குள்ளார ஏதோ ஒரு கோயிலுக்குள்ளார இருக்கிறேன்னா இல்லையான்னு எனக்கே ஃபீல் வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா கம்ப்ளீட்டாக அங்கே தெலுங்கர்களுடைய க்ரௌடு தான் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஹோட்டல்களில் தெலுங்குல தான் நேம் போர்டு எழுதி வைக்கிறான், உண்டியலுக்கு தெலுங்குல எழுத ஆரம்பிச்சுட்டான். அங்கே தங்குறவங்க வரவங்க போகிறவங்க கைடுங்க கொண்டு தெலுங்கு லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரியணுங்கிற அளவுக்கு ஆயிட்டாங்க. என்னன்னா அந்த க்ரௌடு ஃபேக்டர் புள்ளிங்க இவங்க மறைமுகமாக அதை கொண்டுட்டு வந்து இப்போ பிரேமலதாவையே நாளைக்கு அவர் கொண்டுட்டு வந்தது திமுகவைக்கு வலு சேர்க்கணும்னு இல்லை. அந்த தெலுங்கு லாபியில் அவர் நிற்கக்கூடிய தொகுதிகளில் அவர் மாவட்டத்தில் இந்த அம்மா வந்து அவருக்கு ஸ்ட்ரென்த்து, இவருடைய பர்சனல் பொலிட்டிக்கல் ட்ரஸ்ட்டுக்கு தான் அவர் பண்ணது. அதனால தான் அந்த அம்மா பெரிய தொகைகள் கேட்டப்போ முதலமைச்சர் என்ன இந்த அம்மா இத்தனை கோடி கேட்குது அப்படின்னப்போ, ஏவாவேலு நீங்கள் வெறும் சீட்டை மட்டும் பேசுங்க, பணம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 250 ரூபா ஃபைனல் பண்ணது. அந்த அம்மா அறிவாலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி 50 ரூபா கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து தான் கூப்பிட்டு வந்தார். வேலை தான் ஃபுல்லாக கொடுத்தது. அது மாதிரி நீங்கள் சொல்கிறதுலலாம் நான் சொல்கிறது, இப்போ நேருவால் நாளைக்கு திமுக அந்த மாவட்டத்தில் வலுவாக இருந்திருக்கு, நேருவால் சில பயன்கள் இருக்கா, கட்சிக்கு உழைச்சிருக்காரா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. அதெல்லாம் கூட அவர் ஒரு பார்ட்டி ப்ராடக்டாக பார்க்கலாம். பட் வேலுனால நாளைக்கு எதுவும் இருக்கான்னா எதுவுமே கிடையாது. திருவண்ணாமலையில் அவர் வளர்ச்சி அடைந்ததை விட இவர் வளர்ந்தது தான் ஜாஸ்தி. எல்லாமே இப்போ ஏன் திருவண்ணாமலை டெவலப் ஆயிருக்குன்னா, இங்கே இவர் காலேஜ் வந்திருக்கும், அங்கே நாளைக்கு ஒரு ரோடு வந்திருக்கும், அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கும், அது பக்கத்தில் ஒரு அரசு மருத்துவமனை வந்திருக்கும். புரியுதா உங்களுக்கு? அந்த இடம் டெவலப் ஆயிருக்கு. இங்கே ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டியிருப்பாரு, அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருப்பாரு, அங்கே ஒரு லைப்ரரி திறந்திருப்பாரு, அங்கே ஒரு கல்யாண மண்டபம் கட்டியிருப்பாரு, அங்கே டெவலப் ஆயிருக்கு. இவர் டெவலப் ஆக அந்த மாவட்டத்தையே வளைச்சு கட்டிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக உண்மையிலேயே சாமி வந்து வேடிக்கை பார்க்காது, அவருக்கு உண்டான இடத்த நீ அதிகமாக ஆட்டம் போடுறப்போ உன்னை விடமாட்டாருங்குவாங்க. உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான அண்ணாமலையார் வந்து எப்படி ஆட்டத்தை இவ்வளோ நாள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு உண்மையிலே தெரில. இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் வேலு அவர்களுக்கு இருக்கிற பெரிய இம்பார்ட்டன்ஸ், எப்படியுமே இந்த மகன்கிட்ட பேசினா நல்லா இருந்தால் மருமகனுக்கு ஆகாது. அது மாதிரி செல்வி அக்கா கிட்ட நெருக்கமாக இருந்தால் துர்காமாவுக்கு ஆகாது, துர்காமா ஸ்டாலின்ட்ட நல்லா இருந்தால் கனிமொழிக்கு ஆகாது. அப்படிங்கிறத மீறி இவர் எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப இணக்கமாக எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பேசக்கூடிய ஒரு தலைவராக வராரு. ஏன்னா அவனுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக செஞ்சுருவார். முதலமைச்சர் பயன்படுத்துகிற எந்த இப்போதான் இந்த ரெஜெயின்ட்னால முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமேல இந்த டிஃபெண்டர் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பழைய 27-28 லேண்ட் குரூசர்லாம் இருக்கும், சில்வர் கலர், அதெல்லாம் எடுத்து போட்டு பாருங்க, எல்லாம் அருணை காலேஜ் பேரில் தான் இருக்கும். வேலு தான் அவர் முதலமைச்சர் பயன்படுத்துகிற கார்கள்ல இருந்து இந்த சார்ட்டர் பிளேட்டில் போகிறாங்களா அந்த பில்லுல இருந்து இவங்க குடும்பத்துக்கு தேவையான அம்புட்டையும் பார்த்துக்கிறது ஏவாவேலு தான். பணத்துக்காக மட்டுமே அவரை வச்சுருக்காங்க. இப்பயும் இந்த தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவில் அவர் முக்கிய பொறுப்புகளில் போட்டது என்னன்னா, அவன் கேட்குற அமௌண்ட்டை வந்து செட்டில் பண்ணுறது வேலை தான். பணத்தை வைத்து அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். அதே மாதிரி இந்த சமூகம் வந்து பெரும்பான்மை சமூகத்தில் இல்லாமல் நாங்களாம் பாவம் எங்கே இருந்தால் வந்தோம்னு சொல்லிவிட்டு இதனால் மட்டுமே எங்களால் வாழ முடியும்னு இன்றைக்கி அவர்களால் நாளைக்கு அதை வைத்து அதிகாரம் செய்ய முடிகிறதுங்கிறது. இப்போ அவரோட சொத்து மதிப்பு எவ்வளோனா இருக்கும்? சத்தியமாக அமலாக்கத்துறையினாலே கண்டுபிடிக்க முடியாது. அவர் அந்த அளவுக்கு பினாமி வச்சிருக்காரு, அந்த அளவுக்கு ஃப்ளோ வச்சிருக்காரு. அதெல்லாம் பொலிட்டிக்கலி பிளே மையம். நடுவில் கூட அவர் வீட்டுக்கு ரைடு வந்துச்சுல, இப்போ அப்போ கூட ப்ரெஸ் மீட்டில் சொன்னார், வேணும்னா வந்து இப்போ 2 பேருமே வாயில விட்டு மாட்டினாங்க. இப்போ நடுவில் கேஎன்ஆர் வந்து இந்த தந்தை டிவி பேட்டியில் நாளைக்கு வந்து தப்பு செஞ்சுருக்கீங்கிறப்ப நீங்கள் உங்களுடைய சம்பளம் எவ்வளோ, இன்றைக்கி உங்களுடைய சொத்து மதிப்பு எதோ, அதெல்லாம் இன்கம் டேக்ஸ் கேட்கணும் அப்படின்னோன்னா, அப்புறம் லட்சக்கணக்கில் பேர் தப்பு பண்ணுறான், அவனெல்லாம் விட்டுவிட்டு எங்களையும் பிடிக்கிறீங்கன்னு கரெக்டாக அந்த ஆங்கர் பிடிச்சிருச்சு. அப்போ அந்த லட்சத்தில் நீங்களும் ஒன்று தானே தப்பு செஞ்சதை ஒத்துக்கிறீங்களான்னு மாதிரி எப்படி அந்த ஆள் வாயை விட்டு மாட்டினாரா? இவர் ஒரு இடத்துல வாயை விட்டு மாட்டினார். அவர் வீட்டில் ரைடு வந்தப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளார தவறு நடந்திருக்கு, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ரைடு போகிறீங்க, ஆனால் அந்த மந்திரி வீட்டுக்கு ரைடு போக மாட்டேங்கிறீங்க, என் வீட்டுக்கு ஏன்டா ரைடு வந்தீங்கிறாரு. மணல் குவாரிக்கு ரைடு போகிறீங்க, துரைமுருகன் வீட்டுக்கு போகல, ஆனால் என் வீட்டுக்கு ஏன் வந்தங்கிறாரு. இதே சம்பவத்தை அப்படியே கேமராவை கட் பண்ணுங்க. அடுத்தது கவர்னர் டீ பார்ட்டியில் அண்ணாமலை வராரு, ஏவாவில் எந்திரிச்சு நிற்கிறாரு, கட்டி பிடிக்கிறாரு, சிரிச்சு பேசிக்கிறாங்க. சகஜமான அடுத்த நிலையில கலைஞருக்கு 100 ரூபா நாணயம் வெளியிடுறாங்க. இங்க கலைஞர் நினைவிடத்துல ராஜ்நாத் சிங் நிக்கிறப்ப கனிமொழியை ஏவாவேலு தள்ளுங்கன்னு சொல்லிட்டு, நீங்க வேணா அந்த ஃபுட்டேஜ் இருந்தா திரும்பி பாருங்க, கனிமொழியை கொஞ்சம் தள்ளுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை முன்னாடி இருக்கிறாரு ஏவாவேலு. கலைஞர் சமாதியில கலைஞர் மகளை தள்ளுன்ட்டு அண்ணாமலை இருக்கிறார். ஏன்னா
தான் சர்வைவலுக்கு அங்கே அட்டாச் ஆயிருப்பார். இது எப்படிதான் நாளைக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு பார்த்தா, டிஎன்பிஎஸ்சி சேர்மனா நாளைக்கு சைலேந்திர பாபு வரத்துக்கு முயற்சி செஞ்சாருல, கவர்னர் கூட நிப்பாட்டி வச்சு திரும்பி திரும்பி ரிஜெக்ட் பண்ணாரு. இப்போ ஒரு நபரை போட்டிருக்காங்க, அது அண்ணாமலை சொல்லி போட்டது. ஆனால் உண்மையிலேயே அதை ரெக்கமெண்டேஷன் பண்ணது யார் தெரியுமா? ஏவாவேலு. இதுக்காக மட்டுமே அண்ணாமலைக்கு 300 கோடி ரூபாய் ஏவாவேலு கொடுத்துருக்காரு. அதான் சொல்றதுல பிரச்சனை பண்றான் ஒருத்தன், நம்மளை வம்பளுக்குறான், நம்மளை ஏதோ சப்ரஸ் பண்றான், இல்லை நம்மளோட முக்கியத்துவத்தை குறைக்கிறான்னா உடனே அங்கே பணத்தை அடிச்சு தன்னை சரி செய்து தன்னை காப்பாத்திக்கிறாரு. அதே காசை வச்சே வாழ்றாங்க. எவ்வளவு நாள் அந்த காசு இவ்வளவு வந்து ஊழல் வந்து ஏவாவேலு வந்து பண்றாரு. இப்ப இதெல்லாம் ஸ்டாலினுக்கு தெரியாம நடக்குதா? ஏங்க முக்காவாசி அங்கதானங்க கொடுக்குறாரு. இப்ப கட்சியில இருக்கு, அதான் சொல்றேன்ல, முறைச்சொல்லிக்கு சம்பளம் போடுற, கலைஞர் டிவி சம்பளம் போடுறேன், உன் வீட்டுல வேலை செய்யறவங்க முதல் கொண்டு நான் சம்பளம் கொடுக்குறேன், மல்லிகை ஜாமான் வாங்குறேன், கரண்ட் பில்லு கட்டுறேன், நாளைக்கு நான் இங்க கட்சிக்கு கூட்டணிக்கு எல்லாத்துக்கும் பணம் கொடுக்குறேன், எல்லா சிலையும் பார்த்துக்கிறேன். இப்போ கலைஞர் டிவிலே வந்து லைவ் கிட் இருக்குல்ல, ஒரு லைவ் கிட்டு 2 கோடி ரூபாயோ நம்ம சொல்றாங்க, கேமராவே 60 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஒரு மாவட்டத்துக்கும் 2 லைவ் கிட்ட 2 கேமரான்னு ஃபுல்லாக எல்லாம் புதுசாக வாங்கி கொடுக்குறாங்க. அந்த சேனலை வந்து டேமேஜ் ஆகி போனதை பெருசாக உயிர் போட எடுத்துகிட்டு வர்றதா அவர் தான். நீங்கள் நாளைக்கு சாப்பாடு சாப்பிட்றதுலேருந்து இந்த மாதிரி சொல்கிற மாதிரி உண்மையாக சொல்லணும்னா இது எப்படின்னா, இந்த பிச்சைக்காரன்ட்ட காசு வாங்கி திங்கிறவனுக்கெல்லாம் கேவலமா இல்லைன்னு வடிவேல கேட்டோன்னா, ஐயா நேற்றுக்கு இந்த பாயா வாங்கி கொடுத்தேன் எப்படின்னு சூப்பராக இருந்துச்சு, அது அவன் பிச்சை எடுத்த காசில் தான் வாங்கினதுங்கிற மாதிரி இதுதான் அவரோட நிலையா இருக்கு. நீங்க இந்த இன்ஸ்பெக்டர்னு நினைச்சுக்கிட்டு ஸ்டாலின் நினைச்சுக்கிட்டீங்க, அவர் தானே அந்த பாயா சாப்பிட்டது. ஏன்டா பிச்சைக்காரன் நாயை, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து போலீஸ் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பான்னு அடிப்பான்ல, அது மாதிரி ஸ்டாலின் திரும்பிடுவார். ஏன்னா இவரு போடுறதுல எல்லாமே அங்கதானே ஓடுது. எங்களோட இவ்வளவு நேரம் பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றிகள்.